வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி பேசுகிறேன். குரு ஜோதிடம் இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பதிவுகள் மிகவும் உபயோகமாக பயன்பட்டு வரும். அந்த வகையில் நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு சிறப்பு பதிவாக ரிஷப லக்னத்திற்கு செவ்வாயினுடைய 40 நாட்களினுடைய பயணத்தை குறித்தது. இப்போ ரிஷபத்துக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில பிரவேசிக்கிறார். அப்ப நமக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு சாதகத்தை தருங்கிறத பார்க்கப்போம். செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். 7ஆம் வீடு என்பது நமது சமூகம், நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், திருமண வாழ்க்கை மற்றும் ஒரு போட்டி பந்தயம், ஒரு எதில் இருந்தாலும் நமக்கு ஒரு காம்படிஷனுங்கிறது 7ஆம் இடம் தான். அதே நேரத்தில் 12ஆம் இடம் என்பது ரகசிய செயல் திட்டங்கள், இடமாற்றங்கள், வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, அதீதமான செலவுகள் செய்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு அது கெடுதலான உடல் உபாதைகளை கொடுக்கறதும், சிறைவாசம் முதலிய தண்டனைகளை கொடுக்கறதும் 12ஆம் இடம். அப்படிப்பட்ட 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாகக்கூடிய இந்த செவ்வாயானது நமது ஜனன ஜாதகத்துல கெடாமல் இருந்து தொழில் பலத்துக்கு காரகமாக அமைந்திருந்தால், இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணோம்னா ஒரு சேஞ்சை கொடுத்துரும். அதாவது ஃபீல்டு சேஞ்சு, இடமாற்றம், அது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ரிலீஃபை கொடுத்துரும். மூளை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது வேலை செய்யும். அது என்ன மூளை உழைப்பு அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் அது கான்செப்ட் சார்ந்த தொழில் தான் மூளை உழைப்பு. இப்போ ஒரு லாயர் இருக்காரு அப்படின்னா அவர் இந்த பொருளையும் உற்பத்தி பண்ண போறதில்லை. அவர் வாக்குவாதம் பண்றாரு, பேசுறாரு, ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காரு அப்படின்னா அவர் இந்த சிஸ்டம், அந்த ஸ்கீம், இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதன் மூலமாக அவர் ஒரு மீடியேட்டரா இருந்து, ஒரு ஏஜென்ட்டா இருந்து ஒரு கமிஷன் தொகையை பெறப்போகிறார். அப்ப அதுவும் மூளை உழைப்பு தான். அதே போல நீங்க ஒரு கன்சல்டிங் சொல்லி தர்றீங்க, ஒரு கைடன் இருந்து வழிகாட்டி அதுக்குண்டான கமிஷனை வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுவும் அப்படிதான். சில பேர் இன்ஸ்டியூஷனை நடத்தி சொல்லித்தர்றது, இதுவும் மூளை உழைப்பு தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் மூலம் உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்கிறது தான் இந்த 40 நாட்கள். அப்ப ரிஷபத்துக்கு நம்மளுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம எதையுமே கொஞ்சம் ஹைஃபையாக திங்க் பண்ணுவோம். ரொம்ப சொகுசான ஒரு ஃபீல்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம சந்திக்கக்கூடிய இடங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்தில் பொதுஜன தொடர்பு, பொதுஜன ஒரு லிங்க் அதிகமாக விரும்புவோம். அப்படிப்பட்ட நமக்கு இது மாதிரியான ஒரு விளையாட்டு துறையிலையும் ஒரு மீடியேட்டராக இருக்கிறது, ஒரு கருவிகள் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி ஸ்தலத்தில் இருந்தால் கூட அதில் டிசைனிங்கிறது மூளை உழைப்பாக வேலை செய்யும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் டிசைனிங்கில் போய் மிஷின் வேலை செய்யாது, மிஷின் உற்பத்தி பண்ணாது. ஆனால் அந்த டிசைன் தான் பேசிக் கான்செப்டாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ஒரு ஃபீல்டுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே போல் உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் ஃபீல்டுக்கு வரல அப்படின்னா கூட அது ஒரு பெரிய நெட்வொர்க்கையே இயக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாட்டக்கூடிய அமைப்பில் வேலை செய்கிறவங்களுக்கும் இது சாதகமாக நல்ல நாளாக அமையும், நல்ல நாட்களாக அமையும். இந்த 40 நாட்களில் ஒரு புகழ் கிடைக்கும். புகழ்ங்கிறது எப்படி அப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமாக கிடைக்கும். பொதுஜன தொடர்பு, உங்களுக்கு பல
நபர்களை இணைக்கிற ஒரு பாலமாக இருப்பீர்கள். அதுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ கையிருப்பு பணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு வரவு வர்றத நீங்க வந்து ஒரு அசட்டா சேர்த்திக்கிறது, அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கிறது பலம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இன்க்ரீஸிங் இருக்காது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்றீங்க, ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, ஸ்டாக் வைக்கிறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கான்செப்ட் ரீதியாக ஒரு பணியை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பதவி மூலம் அது ரெகுலர் இன்கமாக மாத சம்பளமாக வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு என்ன வரும்? எப்போ அந்த ஒர்க் நடக்குதோ, எப்பெல்லாம் நம்ம அந்த அந்த ஒர்க்கில் வந்து ஆள் பிடிச்சு அது நம்ம ஆளை சேர்க்கிறோமோ அப்போ தான் பணம். அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 40 நாட்கள். அதனால் வந்து பணம் வந்து வேலை வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உற்பத்தி சார்ந்த துறையில் எடுத்தீங்கன்னா அது வந்து டிமாண்டு குறைஞ்சிரும். அப்போ நம்ம வந்து பணம் வந்து முடங்கிடும். அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைண்ட் செட்டு இது பண்ணிடுங்க. கம்யூனிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய அந்த கமிஷன் வகை தொழிலில் கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுங்க. இப்போ உயிர் பற்றான தொழில்கள் நிறைய இருக்கு. அதாவது வந்து இப்போ குழந்தைகள் பராமரிப்பு, விளையாட்டுத்துறை மற்றும் வந்து ஒரு கலைகளை சொல்லி கொடுக்கறது, இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜிம்முன்னு எடுத்துக்கிட்டா கூட அது கூட ஒரு கலை தான். அதுவும் வந்து உடற்பயிற்சி மையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலையாக வந்துடும். அது மாதிரி குழந்தைகள் நலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த கலைகள், மேம்பாடுகள், வளர்ச்சிகள், சந்தோஷங்கள், எமோஷன்ஸ், டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீடு வாசல் யோகம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, கமிஷன் வகையில் பண்ணுறவங்களுக்கு, இது டீம் ஒர்க்காக பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக அது வேலை செய்யும். ஏன்னா லிங்க் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பின்னால் நமக்கு பயன்படும். இப்போ வந்து நம்ம போய் ஒரு பிரயாணம் பண்ணுறோம், ஒரு இடத்துல ஒரு நபரை பார்க்குறோம், இன்னொரு நபரை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னால் நமக்கு அந்த கண்டினியூட்டி வந்து அந்த தொடர்புகள் வந்து நமக்கு வளர்ச்சியை தரும். வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா வேலை போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஒத்தாசை இருக்கும், டெவலப்மெண்ட்ஸும் இருக்கும். அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலை விட்டுட்டு மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 40 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை நம்மளுடைய புதிய சிஸ்டம் பாஸ்கர் அஸ்ட்ராலஜி ரீதியாக நட்சத்திரம் மட்டுமல்ல உபநட்சத்திரங்களையும் டெப்த்தாக போய் பலன் எடுக்கிற முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கான உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.